அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு ஒரு எத்தனையோ காலகட்டம் வரைக்கும் நான் அதுக்கு பிறகு என்னன்னு காட்டுறேன். அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது வந்து பெயர்ச்சி பெறும் அப்படின்னு. இந்த நட்சத்திரம் மட்டும், அதாவது அந்த உடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் மாறாது. அப்ப அத மாறாம இருக்கிறது வடமீன் மட்டும் தான். இது வந்து ஸ்டார் கேசிங்ன்னு சொல்லக்கூடிய வானியல் அறிவியல் உடையவர்கள் இதை வந்து ரொம்ப விரும்பி பார்க்கிற ஒரு ஒன்று வந்து வடமீன் பார்த்தல் அப்படின்னு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் அருந்ததி பார்த்தல் அப்படின்னு தமிழ். அதாவது இந்த மரபுலாம் வந்து நம்ம வந்து அறிவியலோடு பார்க்கும் பொழுது அவ்வளவு வியப்பான ஒரு படைப்பு தமிழர்களினுடைய கொடையா. அது கொடைன்னு தமிழர்கள் தான் செய்த. இது ஒரு அருமையான ஒரு சிந்தனை. வானியல் சிந்தனையை வந்து எப்படி ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வராங்க அப்படின்றதுல இது ஒரு மிகப்பெரிய. இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் செய்ய முடியுமா? இல்ல ஆங்கிலேயர்கள் அவங்க வாழ்க்கையில தான் பின்பற்ற முடியுமா? அவங்களுக்கு இந்த மாதிரியான பண்பாடே கிடையாது. இந்த பண்பாடை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ இன்னைக்கு இழிவுபடுத்துறாங்க. இதோ பாருங்க அப்படின்னு. ஆனா இதுல வந்து நிறைய தவறுகளும் இருக்கு. ஐயருங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திருமணம் அன்றைக்கு அருந்ததி பாருங்கன்னு எதையாவது ஒரு நட்சத்திரத்தை காட்டுவாங்க. உடனே இவங்களும் பார்த்துட்டு தலையாட்டிடுவாங்க, பார்த்துட்டேன் அப்படின்னு. அது வந்து குறையாக நம்ம பார்க்க வேண்டாம். அது என்ன அப்படின்னா, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். இது எதற்காக இது செய்யப்படுகின்றது அப்படின்னு. என்னன்னா முதல்ல ஒரு புதிதாக திருமணம் செய்யக்கூடிய ஒரு தம்பதியினர் வானத்தை பார்க்க வைக்கிறாங்க. பாருங்க ஸ்டார் கேசிங் அப்படின்ற ஒரு கருத்து, வானோக்கு திறனை ஒரு திருமண தம்பதியர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். அப்படின்னா திதி பார்க்கும் முறை, வானத்தில் சூரிய சந்திரனை அறிகின்ற முறை, இதையெல்லாம் வந்து தமிழர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு ஒழுங்காக கொண்டு வர வேண்டும் என்பது தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய. அதாவது அது ஒரு விருப்பம் மட்டுமல்ல, அதேதான் விழுப்பம். அது ஒரு விழுப்பமாக கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதே ஒரு 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 அறிவியல் மட்டும் இல்லாமல் அது வாழ்க்கையினுடைய ஒழுங்காக. அதுதான் வந்து அஹ் ஆஹ் தொல்காப்பியர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அழகாக சொல்லுவாரு. ஓரையும் நாளும் துறந்தோர்க்கு இல்லை அந்த அப்படின்னு. அதாவது ஒழுங்கு, அந்த ஒழுங்கு என்பது அந்த ஓரையும் நாளையும் வந்து துறந்த ஒழுக்கம் கிழவோர்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ நன்றாக நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா, இதுல எந்த அறிவியலை மையப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, இந்த ஓரை பார்த்தல், நாளை புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய ஒழுக்கமாக, கால ஒழுக்கம் தான். காலம் இல்லாத ஒரு ஒரு பண்பாடு, காலத்தை தெளிவாக அறிய முடியாத பண்பாடு, என்னைக்குமே செம்மை பெற்ற ஒரு வளமான ஒரு பண்பாடாக இருக்க முடியாது என்பதுதான் முதல்ல தெளிவா இருக்கணும். இப்ப கேள்வி என்னன்னா, தமிழர்கள் பண்பாடு எவ்வளவு விழுப்பம் பெற்ற ஒரு ஒழுங்கு பெற்ற ஒரு சமுதாயமாக, ஒரு ஒரு பண்பாடு பெற்ற ஒரு ஒரு ஆஹ் மயங்கா மரபினர்களாக தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னா கால அறிவியல். தமிழர்களினுடைய கால அறிவியல் வந்து அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைக்கு ஆஹ் அதாவது உயர்ந்து நின்றுருக்கு. அதாவது சீர்பெற்ற அந்த அந்த சீர்மையே அங்கதான் இருந்திருக்கு. அப்ப இங்க பாருங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வடமீன் போல தொழுதேத்த வயங்கிய கற்பினால் அப்படின்னு சொல்றாரு கலித்தொகையில. இதெல்லாம் சங்க மரபு. வடமீனை பார்க்கும் பொழுது தொழுது ஏத்த வடமீனை அவள் தொழ வேண்டும். தொழுது ஏத்த வயங்கிய கற்பினால். அந்த மாதிரி அந்த வடமீனை அவள் தொழும் பொழுது அவ ஏன் தொழ வேண்டும்? அப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் வடமீனை நாம் வந்து தொழ வேண்டும்? அந்த தொழுதலுக்கு காரணம் ஒரு கற்பு நிலை அப்படின்றது. கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் தான். அது என்ன பொருள் அப்படின்னா, அதனாலதான் இருவரையும் பார்க்க வைக்கிறாங்க. அப்படின்னா கற்பு நெறி என்பது அந்த பொருள் என்னன்னா நிலையான வடமீன் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. நிலையான வடமீன். பூமி சாஞ்சாலும் அச்சழிவு பெற்றாலும் பாருங்க, பூமி வந்து பல நிலைகள்ல அதனுடைய மாற்றங்களை பெற்றுக்கொண்டே இருக்கும். ஆனா தன்னிலையில இந்த வடமீன் வந்து அப்படியே இருக்கும். அப்ப மாறாது அந்த கற்புடைய பெண்ணின் உணர்வுல ஒரு உண்மையின் அற வலிமையாக எழச் செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழர்களினுடைய ஒரு மிகப்பெரிய அந்த 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 எழுச்சி, அந்த அறத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அப்ப இங்க வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது அப்படின்ற ஒரு கருத்து அங்க வந்து மக்களிடையே வந்து இது வலியுறுத்தப்படுகின்றது. இதுல எத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு ஒரு வரிசை கிரகமாக அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவு பயன்.
அப்படின்றது. ஆனா இங்க வந்து பயனெல்லாம் தூக்கி விட்டுட்டு அத பாருங்க. இதுதான் வந்து நாத்திகர்கள் அவ்வளவு எளிமையாக நம்மை வந்து தூற்றி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு அவங்க வந்து பேச்சு அந்த ஏச்சு பேச்சுகள் பேசுவதற்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய முழுமையான அறியாமை.